Tell me. What's your problem? ட்ராய் பர்மிட் பண்ணிருக்க ஃப்ரீக்வன்சி ரேட் என்ன? இப்போ நீங்க உங்க டவர்ஸ்ல வச்சிருக்க ஃப்ரீக்வன்சி ரேட் என்ன? வானத்துல பறக்கிற பறவைகளை கருவிலே பூந்து அழிக்கிறீங்க நீங்க. ஹலோ மிஸ்டர் லிசன். ட்ராய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸ் என்னடானா பாத்ரூம்ல சிக்னல் இல்ல, லிஃப்ட்ல ஸ்கைப் வரல, பேஸ்மெண்ட்ல எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த 3 மாசத்துல 2000 பேர் வேற நெட்வொர்க்குக்கு மார்க்கானுங்க. தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. உங்க கேவலமான காம்படிஷன்ல சப்ஸ்கிரைபர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்காக ஃப்ரீக்வன்சியை உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏத்தி வைக்கிறீங்க. இப்போ அது அபாய அளவை தாண்டி ரொம்ப தூரம் போயாச்சு. அந்த ஹெவி ரேடியேஷன்னால மொத்த பறவை இனமே கூண்டோட அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. ஓவரா எக்ஸாஜரேட் பண்றீங்க. செல்போன் ரேடியேஷனால தான் பேர்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் இல்லை. யூ நோ தட்? அப்படின்னா வா, நீ உன் செல்போன் டவர் கீழே வந்து ஒரு 24 மணி நேரம் நின்று காமி, நான் ப்ரூவ் பண்றேன். கொஞ்சம் மைனக்களே, கொஞ்சம் மைனக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனக்களே, கொஞ்சம் மைனக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அடு இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு, அதை நான் ஏன் நம்பணும்? நான் நட்டதும் ரோஜா என்றே பூக்கணும். கொஞ்சம் மைனக்களே, கொஞ்சம் மைனக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதுக்கு? அது தொட்டு தொட்டு சொந்தம் கொள்ள வானம் இருக்கு. இந்த சொந்தங்களை சொல்லி சொல்லி உள்ளம் தினம் பாடுதம்மா. சும்மா சும்மா வந்து அலைகள் நெஞ்சில் மோதுதம்மா. சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதுக்கு? அன்பு சொந்தங்களை சொல்லி சொல்லி உள்ளம் தினம் பாடுதம்மா. சும்மா சும்மா வந்து அலைகள் நெஞ்சில் மோதுதம்மா. பச்சைக்கிளி பாடும் ஊரு, பஞ்சு மெத்த முல்லப்பாரு, மஞ்சளாறு பாயும் அந்த ஊரு. குட்டி போட்ட ஆட்டு கூட்டம், கொண்டையாட்டு கோழி கூட்டம், சொந்தமுள்ள சாதி சனம் பாரு. பசுமாட்டுக்கு ஒரு பாட்டு, வெளிநாட்டுக்கு அது விளையாட்டு. பசுமாட்டுக்கு ஒரு பாட்டு, வெளிநாட்டுக்கு அது விளையாட்டு. என்னங்க அது? உங்களதாம்மா. பக்கத்துல வீடுங்க இருக்கு, நிறைய பறவைங்க இருக்கு. நிறுத்துங்க எல்லாத்தையும். பெருசு, இங்க என்ன அணு உலையா கட்டுறோம்? செல்போன் டவர் தானே கட்டுறோம். இனிமே உனக்கு நல்ல சிக்னல் வரும். ஓ நாட்ட என்னங்கயா? ராமசாமி, படிச்சு சொன்னேன் பறவைங்கள்லாம் சாகிறது பத்தி. நீ கூட கவலைப்பட்டிய. ஆனா இப்போ நான் என்னையா பண்றது? விவசாயம் பண்ணாலே பெரிய நஷ்டம். விளைச்சல் முழுக்க பூச்சியை கொண்டு போகுது. பூச்சி மருந்து வாங்கி அடிச்சே நான் போட்டி ஆயிட்டேன். அதுக்கு காரணமே பறவைகள் சாகிறது தான்.
நாங்கள் எல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் வசீகரன். எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க. நம்மளை காப்பாற்றுறது டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜியை நாம தான் தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜியை வச்சு வறுமையை ஒழிக்கணும், நோய்களை அழிக்கணும், கல்வியை வளர்க்கணும். சுக சௌகரியங்களுக்காகவும் பேராசைக்காகவும் அதை பயன்படுத்தணும்னா அழிவு தான். அதை